கேட்டை மூட போறாங்க, வண்டி வரப்போகுதுன்னா அது வார்னிங் அலாம் கொடுப்பாங்க. அந்த பெல் அடிச்சிருக்கும். அது அரௌண்ட் ஒரு 500 to 800 மீட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கேட்கும். அதுல ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க. பர்டிகுலர் கேட்டை கிராஸ் பண்ற வரைக்கும் விசில் பண்ணிட்டு தான் வருவாங்க. கேட் மூடுற வரைக்கும் கேட் வார்னிங் பெல்லும் அடிக்கும். இந்த கேட்மேனுக்கு ஒரு புக் இருக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர்ட்டையும் ஒரு புக் இருக்கும். அந்த பிஎன் புக்ல உள்ள நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன். இதுல யாராவது ஒருத்தர் தவறு பண்ணும்போது, முக்கியமா இந்த கேட்டுங்கிற போதுல கேட் மேன் தான் ரொம்ப ரொம்ப விஜிலண்டா இருக்கும். இது இவருடைய எல்லையே, இவருடைய ஏரியா, இவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ். 100 கிலோமீட்டர் ஸ்பீடை நம்ம வண்டி நிறுத்தணும்னா அதனுடைய லோடை பொறுத்து, அதனுடைய ஸ்பீடை பொறுத்து வண்டி ஒரு கிலோமீட்டர் எல்லாம் இவருடைய ஃபுல் ட்ரெயின் பாஸ் பண்ண பிறகு தான் வண்டி போயிட்டு நிற்கும். அவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியாது. குறைஞ்சது ஒரு 300 to 500 மீட்டர்ஸ், 600 மீட்டர்லாம் தேவைப்படும் ஒரு வண்டிக்கு. நல்ல பிரேக் போட்டு 2 பேரும் அலர்ட்டா இருந்திருக்காங்க. இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கேட்டு பூட்டினாதான் அங்க அவருக்கு பச்சை சிக்னல் கிடைக்கும் லோகோ பைலட்டுக்கு. கேட்டை பூட்டி அவர் சாவி எடுத்து அவருடைய லீவர்ல போட்டாதான் மறுபடியும் அந்த சிக்னல் பச்சை வரும். அது வரைக்கும் வராது. கம்பி மார்க் மழை வரும். அது போயிட்டு கரெக்டா லாக் ஆட்டினா கூட உங்களுக்கு சிக்னல் வராது. இன்றைய நேர்காணல் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ரிட்டையர்ட் லோகோ பைலட் திரு சிற்றரசன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சமீபத்துல கடலூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஸ்கூல் வேன் இடிச்சு 3 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அஸ் லோகோ பைலட்டா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வருத்தத்துக்கு ரொம்ப செய்யலாம். குழந்தைகள் இல்லையா, குழந்தைங்களோ பெரியவங்களோ உயிர் தானே. அதனுடைய வேல்யூ நம்மளால நிர்ணயிக்க முடியாத. ஸோ 3 உயிர் போனது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம்தான். இது யார் மேல தவறு என்ன அது அப்படிங்கிறது அதுக்கு அனலைசிங் இது போட்டிருப்பாங்க, கமிட்டி இப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபைண்டிங்ஸில் லோகோ ஆஸ் அ லோகோ பைலட்டா என்ன பண்ணியிருக்காரு அவரு, ஒரு கேட் மேனா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்டேஷன் இன்பிட்வீன் ஸ்டேஷன்ஸ் அந்த 2 ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் யாராவது பொதுமக்கள் யாராவது பாஸ் பண்ணாங்களா, அவங்களுடைய விஷுவல் என்ன, இதெல்லாம் எல்லாரையும் கேதர் பண்ணி வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அதை வச்சுதான் அந்த ரிசல்ட் அவங்க கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். இப்போ இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, கேட் வந்துட்டு க்ளோஸ்ல இருந்ததா ஓப்பன்ல இருந்ததா இப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரயில்வேஸ் கிட்ட இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, கேட் வந்து க்ளோஸ் பண்ணும் பொழுது வேன் டிரைவர் அவர்கள் வந்து கேட்டை திறக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த வேன்ல இருந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேட் வந்து க்ளோஸ்ல இல்ல, ஓப்பன்ல தான் இருந்தது, கேட் கீப்பரும் எதுவும் சொல்லல, ஹார்ன் சத்தமும் எதுவும் அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல வந்துட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும் சார்? சேஃப்டி வைஸ பார்த்தோன்னா எல்லா கேட்லயும் வார்னிங் சிஸ்டம் இருக்கு சார். ஒரு ஒரு மேண்டு கேட்ல வந்து கேட்டை மூட போறாங்க, வண்டி வரப்போகுதுன்னா அது வார்னிங் அலாம் கொடுப்பாங்க. அந்த பெல் அடிச்சிருக்கும். அது அரௌண்ட் ஒரு 500 to 800 மீட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கேட்கும். ஒரு வேன் வருதுன்னா அவங்களுக்கு கேட்க அந்த வார்னிங், கேட் வார்னிங் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுல அலர்ட் ஆயிருக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா கூட அவங்களுடைய பொறுப்பு இருக்கு சார். ஒரு ட்ரெஸ்பாஸ் த்ரூ த ரயில்வே பெர்மிசஸ்ல ஒருத்தவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணா தட் இஸ் ட்ரெஸ்பாஸ் தான். அது நம்ம கடக்கணும்னா, அந்த ரயில்வே ட்ராக்கை கடக்கணும்னா மக்களுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். நமக்கு ட்ராக்கை கடக்க போறோம், வண்டி 2 பக்கம் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு போறது. சாதாரண நம்ம ரோட்டை கடக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பண்ணல சார். ஸோ நம்ம ஒரு ஆதரிச்சு ஒரு ட்ராக்குக்குள்ள போறோம், அது அவங்களோட ட்ரெயின் போற இடம் தான். ஆக்சுவலி நம்ம போற இடம் இல்லை. நமக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறாங்க, கேட்டை திறந்திருக்கும்போது போகலாம், மூடி இருக்கும்போது போகக்கூடாது, இது ரூல். ஸோ அப்ப நம்மளுக்கும் அதுல ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. பொதுமக்கள், இப்ப நானும் பொதுமக்கள் தான், நான் வெளியே வரும்போது நானும் பொது ஜனம் தான். அப்போ நமக்கும் அதுல ஒரு விழிப்புணர்வு வரணும் இல்லையா. அது ரயில்வே நிறைய இடத்துல அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சேஃப்டி மீட்டிங் போட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்க கூட ட்ரெயின் வந்தா என்ன பண்ணுவோம், கேட்டு இது பண்ணா என்ன பண்ணுவோம், அவங்க நடிச்செல்லாம் காமிச்சு நிறைய யூடியூப் சேனல் நம்ம பாக்குறோம். நிறைய விஷுவலா சில ஸ்கூல்ஸ்ல அவங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல எஜுகேட்டட் ஸ்கூல்ல நல்ல கொஞ்சம் எஜுகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு போய் சேரல. அப்புறம் இந்த அவசரம் இருக்குல்ல சார், நான் சீக்கிரம் கடந்துடணும் அப்படிங்கிற அவசரம் இருக்குல்ல, இதுதான் சார் ஒரு மெயினா. இது நான் அவசரம் சீக்கிரம் தான் கேட்டை மூடணும், கேட்டை திறக்கணும் அப்படிங்கிறது ஸ்டாஃபுடைய அவசரமும் சரி, பப்ளிக்கோட அவசரமும் சரி, இதுல கூட பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்த செய்திகளை வச்சுதான் நம்ம பேச முடியும். ஓகே சார், இப்போ வந்து நீங்க ஒரு லோகோ பைலட்டா இருந்து ரிட்டையர்டான ஒருத்தர், அப்படி இருக்கிற பொழுது ஒரு லெவல் கிராசிங்கா நம்ம கடக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்க சந்திப்பீங்க? அதே மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்க எப்படி காணுவீங்க? இருக்கு பிரச்சனைகள். லெவல் கிராசிங் வரும்போது நாங்க விசிட் பண்ணுவோம் சார். எல்லா லோக்கல் போய் அதுல ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க. அது கண்டிப்பா விசிட் பண்ணுவாங்க. 1 கிலோமீட்டர் முன்னாடி ஆர்ன் அடிச்சு வருவாங்க, விசில் அடிச்சு. உங்க பாஷையில ஆறுன்னு, எங்க பாதையில விஷயம்னு சொல்லுவோம். விசில் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த ட்ராக்கை அந்த பர்டிகுலர் கேட்டை கிராஸ் பண்ற வரைக்கும் விசில் பண்ணிட்டு தான் வருவாங்க.
அப்புறம் கேட் இது வார்னிங், அதாவது கேட் மூடுற வரைக்கும் கேட் வார்னிங் பெல்லும் அடிக்கும். அப்புறம் கேட் மேனும் அங்க நிற்பாரு. விஷுவலா கேட் மேன் அங்க வெளியே நின்று ஒரு கையில பச்சை கொடி ஒரு கையில சிகப்பு கொடி வச்சுட்டு அவர் நிற்பாரு. அவரும் ஒவ்வொரு ட்ரெயினும் அவர் கேட்டை பாஸ் பண்ணும்போது அவரு விஷுவலா பார்க்கணும். ட்ரெயின்ல ஏதாவது அப்நார்மல் இருந்தாச்சு, ட்ராக்ல ஒரு மாடு வரலாம், ட்ராக்ல யாராவது திடீர்னு இது பண்ணலாம், இவங்க அலர்ட் பண்ணுவாங்க. விசில் கையில ஒரு விசில் வச்சிருப்பாங்க, விசில் வச்சு அலர்ட் பண்ணுவாங்க. உள்ள வராதீங்க அப்படின்னு அலர்ட் பண்ணுவாங்க, வெளியே போயிடுவாங்க. அதனால இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இன்டர்லாக்டு கேட்ல வந்து இன்டர்லாக்கிங் ரொம்ப முக்கியம் சார். இன்டர்லாக் கேட்னா இது லாக்டு, அதாவது ப்ரொடெக்டடு. அதை லாக் பண்ணியாட்டுனா சிக்னல் வரும், சிக்னல் த்ரூ சிக்னல் பார்த்து லோக்கோ பைலட்ஸ் போயிடுவாங்க. சிக்னல் பச்சையா இருந்ததுன்னா ஃபுல் ஸ்பீட்ல போவாங்க, சேஃபா இருந்ததுன்னா நிறுத்துவாங்க. இதான் அது. அது இதுல வந்து இன்டர்லாக் கேட்டு கிடையாது இந்த இடம் மட்டும். இப்பதான் ஒரு இடத்துல ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் நிறைய அன்மேண்ட் இருந்துச்சு, இப்போ ஒரு அன்மேண்ட் கூட கிடையாது. இந்தியன் ரயில்வேஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, மேண்டு ரயில்வே கேட்டு தான் இருக்குது. ஆனா அதுலயும் வந்து இன்டர்லாக் ரயில் கொஞ்சம் ரூரல் ஏரியாலாம் இன்டர்லாக் வச்சிருக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னால வச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றா வச்சுட்டு வந்தாலும் கூடி சீக்கிரம் எல்லாமே இதெல்லாம் ஃபில் பண்ணிடும். எந்த ஒரு விஷயமே நடக்க தானே சார் அது அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறுவோம். இப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இதனுடைய அடுத்த நிகழ்வு இதை வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்லயும் யோசிப்பாங்க, ரயில்வேயும் யோசிக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஆலோசனை கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு இனிமே ஃபியூச்சரா என்ன வரக்கூடாது, இதுக்கு கேட் சிக்னல் வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு இனிமே அதை முடிவு பண்ணி சேர்க்கறது. இப்போ லோக்கோ பைலட்டா நீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்றீங்க. இப்போ கேட் கீப்பருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? சோ அது எப்படி நடக்கும்? செக்ஷன்ல எல்லாம் வந்து ட்ராக் இருக்கிற செக்ஷன்லாம் கண்டிப்பா வித்வுட் ஸ்டேஷன் மாஸ்டர் பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்கக்கூடாது. அது கேட்டு சரி, அங்க ஒரு ட்ராலி போறதா இருந்தாலும் சரி, அங்க ஒரு ஒர்க் நடக்கும், அந்த ஒரு எமர்ஜென்சி ஒர்க் நடக்கும், டெம்பரரி கையில கொஞ்சம் லைன் எல்லாம் நல்லா சரி பண்ணுவாங்க, சரிபார்த்தல் அங்க ஒழுங்கு இதெல்லாம் அதெல்லாம் வித்வுட் த நாலேஜ் ஆஃப் தி ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காது. இத்தனாவது கிலோமீட்டர்ல இந்த இடத்துல இந்த வேலை ஜல்லி கிளியர் பண்றோம், ட்ராக் நல்லா ஒழுங்கு பண்றோம், வெல்டு ஃபெயிலியர் ஆச்சுது, தண்டாவால விரிசல் உண்டாச்சு, இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஈச் அண்ட் எவ்ரி 2 ஸ்டேஷனுக்கும் உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ்க்கும் தெரியும், அது கண்ட்ரோலுக்கும் தெரியும். அதை உடனே இமிடியேட்டா அங்க ஹெட் குவார்டர்ஸ் கண்ட்ரோலுக்கும் இவங்க பாஸ் பண்ணி இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நார்மலா ட்ரெயின்ஸ் போகும்போது இது 2 ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ்க்கும் அந்த பர்டிகுலர் கேட் மேனுக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் தான். இவர் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்லுவாரு, இப்போ ஒரு ஸ்டேஷனை கடக்குதுன்னா அவர் முந்தின ஸ்டேஷனுக்கு வண்டி வரும், வண்டி பாஸ் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து இவருக்கு அலாம் வரும். இவர் வந்து சொல்லுவார், இந்த கேட் மேனுக்கு சொல்லுவாரு, மாதிரி வண்டி இவ்வளவு நேரத்துல வரப்போது, கேட்டை க்ளோஸ் பண்ணி சொல்லுவாரு. சொல்றது மட்டும் இல்ல, இது ஃபர்தரா அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் ரயில்வே பாதுகாக்கிறதுக்கும் அது பின் நம்பர்னு இருக்குது, பின் நம்பர்ல பிஎன் நம்பர்னு சொல்லு, பிஎன் நம்பர்னா பர்சனல் நம்பர். அது இந்த கேட் மேனுக்கு ஒரு புக் இருக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர்ட்டையும் ஒரு புக் இருக்கும், அந்த பிஎன் புக்கு. அந்த பிஎன் புக்ல உள்ள நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அது ரேண்டமா இருக்கும், அந்த நம்பர் சீரியல் படி வராது, 1 2 3 4 5 சீரியலா வராது, ரேண்டமா இருக்கும். 15 14 18 23 24 இவரு புக்ல இருக்கும், அவரு புக்ல 99 44 54 அப்படி ரேண்டமா இருக்கும். ஸோ இவரு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்ற நம்பரை வந்து கேட் மேன் அவருடைய புக்ல நோட் பண்ணிக்குவாரு. ஸோ அவர் அவுட் பண்ணிட்டாரு, வண்டி விட போறாரு அப்படின்னு இவருக்கு அதான் இன்ஃபர்மேஷன் தான். இட் இஸ் கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். என் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி வரப்போகுதுப்பா, நீ கேட்ட பாதுகாப்பா வச்சுக்கோ, இது அவரு கொடுக்குற மெசேஜ், அந்த மெசேஜ் தான். ஸோ இவர் திருப்பி கொடுக்குற மெசேஜ் என்ன, ஓகே நான் கேட்ட மூட பரவாயில்ல மூடிட்டேன், அதுக்கு தாங்க இது கன்ஃபர்மேஷனுக்கு இந்த நம்பர் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன். அந்த அது பேசுன மாதிரி யாருமே இது பண்ண முடியாது. யாராவது இன்கேஸ் ஆபீசர்ஸ், சேஃப்டி ஆபீசர்ஸ் அவங்க இன்ஸ்பெக்ஷன் வரும்போது தான் இவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கான்னு அதுல கையெழுத்து போட்டுருவாங்க. சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இதான் நடக்கிறது, இது ரெகுலர். இது ப்ரொடெக்ட் தான், இந்த சிஸ்டம் வந்து நல்ல ப்ரொடெக்ட் தான். இதுல யாராவது ஒருத்தர் தவறு பண்ணும்போது, முக்கியமா இந்த கேட்டுங்கிற போதுல கேட் மேன் தான் ரொம்ப ரொம்ப விஜிலண்டா இருக்கணும், ரொம்ப ஒரு கரெக்டா இருக்கணும், வெளியே வந்து நிக்கணும். ஏதாவது அவசரப்பட்டு போனாங்கன்னா இவரு பெர்மிட் பண்ணக்கூடாது. இது இவருடைய எல்லையே, இவருடைய ஏரியா. அந்த நேரத்துல இவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ். அந்த கேட்டு சரியா அந்த அதுக்குண்டான ஒரு 100 மீட்டர்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதுல என்ன நடந்தாலும் இவர் தான். ஒரு மாடு கூட குறுக்க வரும், அப்போ அதை இது பண்றதும் அவர் தான். ஸோ ஃபுல்லி இன்சார்ஜ் அந்த நேரத்துல அந்த கேட் மேன் தான் அவர் இது பண்ணியிருக்கோம். அது என்ன நடந்ததுன்ட்டு நமக்கு சொல்ல முடியாது, அதான். ஏன்னா நம்ம இதுல டிவில இதுல வரத வச்சதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ தொலை தொடர்பு அப்படின்றது இதுல வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இல்லையா சார்? அப்படி இருக்கிற பொழுது இந்த தொலைவு தொடர்பு அப்படின்றது துண்டிக்கப்படுது, இல்லாட்டி வந்து ரிப்ளை வரல, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு உண்டான கம்யூனிகேஷன் கட் ஆகுது அப்படின்றப்போ ஒரு லோக்கோ பைலட் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அதே மாதிரி ஒரு கேட் கீப்பர் என்ன பண்ணுவாரு? ஸ்டேஷன்ல இருந்து வண்டி அனுப்ப மாட்டார் சார். இந்த மாதிரி அவருடைய இது கான்டாக்ட் கிடைக்கல. இன்னொரு இது சொல்றேன், ஒரு கேட் மேனை தான் யாரோ தாக்கிட்டாங்க, ஒரு பப்ளிக் பொதுவாக ஏதோ ஒரு சண்டையில தாக்கிட்டாங்க,
இல்ல ஒரு வண்டி வராது, ஒரு வண்டி போகக்கூடாது, ஐயோ நான் போய் தான் அவன் அப்படின்னு அந்த ஊர் அதிகாரத்தை காமிச்சு சில பேர் அவன் கேட் மேனை தாக்கிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், கேட் மேனுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட கம்யூனிகேஷன் கட் ஆகிடும். அப்போ எங்க அந்த கேட்ல என்ன அது ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். உடனே ஒரு ஸ்டேஷன் அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் மேன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பார்க்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க லோகோ பைலட் அங்க வண்டியை சிக்னல்ல நிறுத்தி, அந்த ட்ரெயின் அங்க நிறுத்தி, என்ன எமர்ஜென்சின்னா சரி அங்க நிறுத்தி, இந்த மாதிரி இந்த சோன்ஸ் கேட்ல இந்த கேட் நம்பரு, இந்த கேட்ல எங்களுக்கு ரெஸ்பாண்ட் வரல, கேட் மேன் வந்து ரெஸ்பாண்ட் வரல. சோ நீங்க பாதுகாப்பான வேகத்துல அங்க போயிட்டு சேர்ந்து கேட் மேன் இருக்காரா இல்லையா அப்படின்னு தகவல் நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போகணும். அப்படி ஒருவேளை கேட் மேன் இருந்து அவர் அன்கான்சியஸ் ஏதா இருந்தாருன்னா, லோகோ பைலட் கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி, வண்டி 30 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, டிராபிக் அகேன்ஸ்டா க்ளோஸ் பண்ணிட்டு, ரெண்டு பக்கம் வர பப்ளிக் பேசஞ்சர்ஸ் மாட்டு வண்டி எதுவும் வந்ததுனால அதை வரவிடாம பார்த்து, அப்படி கேட்டே ஃபெயிலியர் இருந்தா கூட சங்கிலி இருக்குது, அது இன்னொரு அடிஷனலா ஒரு சங்கிலி வச்சிருப்பாங்க, சங்கிலியை வச்சு பாதுகாத்து ரெண்டு பக்கம் வரவிடாம பார்த்துட்டு, அந்த ஏஎல்பி வந்து நின்று விஷுவலா அங்க நிற்பாரு. அங்க கேட் மேனுக்கு இருக்கிற நேரத்துல ஏஎல்பி அங்க நிற்பாரு. நின்று வண்டி போன பிறகு வண்டி அங்க போயிட்டு நிற்கும், கேட்டை தாண்டி 30 மீட்டர் தாண்டி நிற்கும். மறுபடியும் அகேன்ஸ்ட் ஓப்பன் டிராபிக் ஓப்பன் பண்ணி அவங்க புத்திஜன போறதுக்கு அவங்க ஓப்பன் பண்ணி விட்டு போகணும். விட்டுட்டு இவருக்கு கேட்மேன் என்ன ஆனாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இவங்க வந்து அடுத்த ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் போவாங்க. அவங்க எச்சரிக்கை முந்தின ஸ்டேஷன் வந்து எச்சரிக்கை கிட்ட தான் கண்டிப்பா கொடுப்பாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்க லோகோ பைலட்டுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை லோகோ பைலட் ஃபாலோ பண்ணி போயிட்டு கேட்டை கடப்பாரு. இதுதான் நடைமுறை. கேட்மேன் அப்படின்றவர் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார் இல்லையா எந்த ஒரு விஷயத்துல. அப்படி இருக்கிற பொழுது இந்த கேட்மேனுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்றது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ரயில்வே துறையில இருந்து இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு சார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ரயில் வந்து அந்த ஒரு லெவல் கிராசிங்கை கடந்தாதான் ஆக்சிடென்ட் அப்படின்றதே நடக்கும், எப்படி கடந்தது? சிக்னல் தான் சார். அந்த ஸ்டேஷன்ல உள்ள சிக்னல் பச்சை இருந்ததுன்னா லோகோ பைலட் பெர்மிட்டட் டு கோ அப் டு ஹிஸ் பெர்மிட்டட் லிமிட். அவர் என்ன ஸ்பீட்ல போகணுமோ அவர் ஃபுல் ஸ்பீட்ல போகலாம். ஏன்னா அந்த கேட்டு நடுவில் இருக்கிற கேட்டு சிக்னல் கேட்டுன்னு வச்சுங்க. சிக்னல் கேட்னா அந்த கேட்டு பூட்டினாதான், இன்டர்லாக் கேட்டு பூட்டினாதான் அவருக்கு பச்சை சிக்னல் கிடைக்கும் லோகோ பைலட்டுக்கு. இல்லாட்டினா அது கேட் என்ன லெவல்ல இருக்குன்னு அவருக்கு தெரியாது. 1 கிலோமீட்டர் வரும்போது அவர் பார்க்கும்போது ஏதாவது மாடுகளோ மனிதர்களோ சைக்கிளோ கிராஸ் ஆச்சுன்னா தான் ஐயோ ஏதோ கிராஸ் ஆகுது அப்படின்னு அவர் அலர்ட் ஆகி பிரேக் போட ஆரம்பிப்பாரு. அது வரைக்கும் அந்த கேட்டு திறந்திருக்கா முடிஞ்சிருக்கான்னு தெரியாது அவருக்கு. வந்து அன்பேண்டு கேட்டுனா முந்தின ஸ்டேஷன் அவர் பாஸ் பண்ண சிக்னல் தான் அவருக்கு. அந்த செக்ஷனுக்குள்ள நுழையிறாருன்னா அந்த லோகோ பைலட்டுக்கு அவர் முந்தின ஸ்டேஷன்ல உள்ள சிக்னல் தான் அவர் பாரு. இதெல்லாம் அவங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் மேன் இவங்க 2 பேருக்கு உள்ளது. அதனால லோகோ பைலட்டுக்கு தெரிய வராது. இவரா விஷுவலா ஏதாவது ஏதாவது பார்த்தாக்கா தான் அவர் வண்டியை நிறுத்த முடியும். அதே மாதிரி இவர் ஏதோ உணர்ந்திருக்கிறாரு, அவரு வண்டி ட்ரெயினை ஓட்டிட்டு வரும்போது அவர் ஏதோ அவருடைய கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் நல்ல பிரேக் போட்டு அலர்ட்டா இருந்திருக்காரு. லோகோ பைலட் ஏஎல்பி 2 பேரும் அலர்ட்டா இருந்திருக்காங்க. வண்டியை வேகத்தை குறைக்க முடிஞ்சிருக்குது. அதனுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இதான் என்னுடைய பாயிண்ட். ஆனாலும் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து அலர்ட் போயிருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே சார். லோகோ பைலட்டுக்கு அலர்ட்ங்கிறது போயிருக்குமா? ஏன்னா கம்யூனிகேஷன் துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா லோகோ பைலட் அவர்களுக்கு அலர்ட் போகணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். கொடுத்துருப்பாங்க சார், கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அப்படி அவருக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரிஞ்சிருந்து கேட்மேன் அவருக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தால்தான், அவர் ரிப்ளை பண்ணி அவர் நம்பர் கொடுத்திருந்தாருன்னா லோகோ பைலட்டுக்கு ஒரு அலர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஆனா அப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது ரொம்ப கம்மி தான். பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, ஒரு லோகோ பைலட் அந்த ஒரு இடத்துல அலர்ட் வந்தும் அந்த பிரேக் வந்துட்டு அவர் அங்க போடாம போனது யாருடைய தப்பு? இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கேட்மேனுடைய தப்பா, லோகோ பைலட்டுடைய தப்பா, இல்ல ஸ்டேஷன் மாஸ்டருடைய தப்பா சார்? கண்டிப்பா லோகோ பைலட் தப்பு கிடையாது சார். அவர் பிரேக் போட்டுக்கிறதுனால சார் வண்டி ஸ்லோவாகி அவர் 100 கிலோமீட்டர் 95 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல வந்து வண்டி ஸ்பீடை கம்மி பண்ணிருக்கிறாரு. அப்போ அவர் அலர்ட்டா இருந்திருக்காருன்னு அர்த்தம். அங்க அவருக்கு சிக்னல் கிடையாது. அந்த கேட்ல அவருக்கு சிக்னல் கேட்டு கிடையாது, நான் சிக்னல் கேட்டு தான். அவர் வந்து செக்ஷன் காஷன் ஆர்டர் இருக்குது, எச்சரிக்கை தான் அவருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பீடு போகணும் இருக்குது, இந்த இடத்துல நார்மல் ஸ்பீட்னா அவர் நார்மலாவே போகலாம். அங்க ஏதாவது வேலை பழுது ஏதாவது இருந்தா தான் அவர் ஸ்பீடு கம்மியா போகணும்னு இருக்குது. அதனால அவருக்கு அந்த மாதிரி அவரு லோகோ பைலட் முன்னாடியே அலர்ட் ஆகிறதுக்கு அவர் ஒரு இதுவும் இருந்த மாதிரி தெரியல, முகாந்திரம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இது வரைக்கும் வந்த நியூஸ் படி எனக்கு தெரியல. அவர் கரெக்டா தான் வந்திருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு பிரேக் போட்டிருக்கிறாரு. பிரேக் போட்டதுனால தான் 50 அடி தூரத்துல வண்டி போயிட்டு நின்று இருக்குது. இல்லாட்டினா வண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குமே. 100 கிலோமீட்டர் ஸ்பீடை நம்ம வண்டி நிறுத்தணும்னா அதனுடைய லோடை பொறுத்து அதனுடைய ஸ்பீடை பொறுத்து வண்டி ஒரு கிலோமீட்டர் எல்லாம் இவருடைய ஃபுல் ட்ரெயின் பாஸ் பண்ண பிறகுதான் வண்டி போயிட்டு நிற்கும். அவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியாது ட்ரெயினை. குறைஞ்சது ஒரு 300 to 500 மீட்டர்ஸ், 600 மீட்டர்லாம் தேவைப்படும் ஒவ்வொரு வண்டிக்கு. சொல்ல முடியாது. குட் ட்ரெயின்னா இன்னும் அதிகமாகும், 1000 மீட்டர்ஸ் கூட தேவை ஃபுல் ஸ்டாப் வர்றதுக்கு.
அதனால இது இந்த இந்த செக்ஷன் ஸ்பீடு என்ன, அவங்க லோக்கோ பைலட்டுக்கு எப்போ அவங்களுக்கு அன்யூஷுவல் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படிங்கிறது ஃபைண்டிங்ஸ்ல தான் சார் வெளியே வரும். இப்போ கேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், கேட்ல நிறைய வகைகள் இருக்கு, ஒவ்வொரு லெவல் கிராசிங்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேட்டுங்கிறது எந்த ஒரு வகையில வருது, இதனாலதான் அதுக்கு நடந்ததற்கான காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார், இந்த சம்பவம் அப்படின்றது. இன்ட்ரெஸ்டா இருக்குது இன்டர்லாக் கேட் தான். இன்டர்லாக் இஸ் ரொம்ப ம் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்டட். இன்டர்லாக்னா கேட்டை, ம் அதாவது சிக்னலோட லாக், அந்த கேட் லாக்டு. ஸோ கேட்டை பூட்டினா தான் சிக்னல் வரும், கேட்டை பூட்டாட்டினா சிக்னல் வரவே வராது. கேட்டை பூட்டாட்டினா ம் சிக்னல் டேஞ்சர்ல இருக்கதும், கேட்டை பூட்டுற வரைக்கும் அது டேஞ்சர்ல தான் இருக்கும். கேட்டை பூட்டி அவர் சாவி எடுத்து அவருடைய லீவர்ல போட்டாதான் மறுபடியும் அந்த சிக்னல் பச்சை வரும். அது வரைக்கும் வராது. அந்த சாவி ஒழுங்கா போடாட்டினா ம் கூட வரும், வராது. கேட்ல கரெக்டா கேட்டில் சரியா லாக் ஆட்டினா கூட அந்த இது போயிட்டு ஃபிளாப் போயிட்டு அந்த கேட்ல அப்படியே கம்பிமா இருக்கும், வளைவா இருக்கும், அது போயிட்டு கரெக்டா லாக் ஆட்டினா கூட உங்களுக்கு சிக்னல் வராது. ஸோ அது ரொம்ப ப்ரொடெக்டடு. அது ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயும் பண்ணிட்டு வராங்க. இந்த செக்ஷன்ல கூடி சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல சார், இப்போ வந்து இதுல வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டுங்கிறது எப்பவுமே க்ளோஸ்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அங்க இருந்த டிரைவர், அதாவது அந்த வேனை ஓட்டுன டிரைவரும் சரி, அதுல வந்து அடிப்பட்ட மாணவரும் சரி என்ன சொல்றாரு அப்படின்னா, கேட் வந்து திறந்துதான் இருந்தது, ஹார்ன் சவுண்ட் எதுவுமே கேட்கல, அதனால நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்பவுமே மூடப்பட்டு இருக்கக்கூடிய கேட்டுங்கிறது ஏன் திறந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். அவரு கேட்மேன் தான் அது பதில் சொல்லணும், ஏன் திறந்திருந்தது அப்படின்ட்டு. ம் ஏன்னா பாயிண்ட் ஆஃப் வியூல இது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்க பப்ளிக் அந்த ம் இடத்துல யார் யாரு அவங்க கூட ஆரன் அடிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அது வாய்ப்பு கம்மி தான் சார். ஆரன் அடிக்காம எந்த லோக்கம் கேட்டை கிராஸ் பண்ணாது. இன்னொரு பெரிய ஒரு அலிகேஷன் வந்து இங்க வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, அந்த கேட் கீப்பர் வந்து குடிச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரை வந்து அடிச்சு போலீஸ்ல வந்துட்டு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஒரு ரயில்வே அதிகாரி அந்த மாதிரி இருக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம். அவர் என்ன நிலைமையில இருந்தாரு அப்படிங்கிறது, நம்ம அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு நம்ம டாக்டர்ஸ் என்ன சார் சொல்லணும். டாக்டர்ஸ் இமிடியேட் டாக்டர்ஸ் அவங்க மெடிக்கல்ஸ் எந்த ரயில்வேல எது ஆனாலும் இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் அவங்க மெடிக்கலுக்கு அனுப்புவாங்க. மெடிக்கல் அனுப்ப ஆல்கஹால் இருக்கா, அல்ல பிரீத்தர் அனலைசன் இருக்குது, பிரீத்தர் அனலைசன் ஹேண்டி அனலைசர் இருக்குது. அதுல 3 நாளே தெரிஞ்சிடும் அவரு குடிச்சிருக்கிறாரா இல்லையான்னு. ஏன்னா எல்லா லோக்கோ பைலட்ஸும் ட்ரெயின் ஏறும் போதும் அவங்க பிரீத்தர் அனலைசர் ஊதிட்டு வரணும். ட்ரெயின் டியூட்டி முடிஞ்சு அவங்க கையெழுத்து போடும் போதும் அவங்க பிரீத்தர் அனலைஸ் ஏற்கனவே இல்ல வண்டி ஓட்டிட்டு இறங்கின பிறகு குடிச்சிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அது பிரீத்தர் அனலைஸ் அவரு டெஸ்ட் பண்ணாம அவரு டியூட்டில இருந்து வெளியே இறங்க முடியாது. இதுதான் சிஸ்டம், இப்ப இருக்கிற சிஸ்டம். உங்க நேரத்தை எங்களுக்கு நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம். ஓகே ஓகே.